முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆதாரத்துடன் அரசு மீது குற்றச்சாட்டுகளை கூற வேண்டும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். என்னை போன்ற நன்கு படித்த மருத்துவ அரசியல் பின்புலம் இருந்தாலும் நன்கு படித்த நேர்மையான இளைஞர்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த 2016ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட அமைச்சரவையில மிக படித்த இளைஞர்களை, என்னை போன்ற நேர்மையான இளைஞர்களை எல்லாம் இதில் அமைச்சராக்கி வைத்து அழகு பார்த்திருக்கிறார். இப்படிப்பட்ட அரசிலே பொத்தாம் பொதுவாக ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தவறான கருத்துக்களை சொல்லக்கூடாது. அப்படி ஊழல் இருக்கு என்றால் எந்த துறையில் எந்த விஷயத்தில் ஊழல் நடந்தது சொல்ல வேண்டும். ஒரு பொறுப்பான முதலமைச்சராக இருந்தவர் எங்களை போன்ற நேர்மையானவர்களை எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி சொல்வது மிகுந்த மனவேதனையை தருகிறது. அது தவறான செயல் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர், இணைப்புக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்க தரப்புல சொல்லியிருந்த இந்த வேளையில, பட் இணைப்பு என்பது கட்டாயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இணைந்து பணியாற்றினால்தான் அம்மாவுடைய கொள்கைகளை, அம்மா அறிவித்த ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி நல்ல விதத்திலே இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இணைந்தால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கட்சியினுடைய எதிர்காலம் கருதி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.